ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது. எல்லாருமே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்றைக்கி கோல்டு போகிற ரேட்டுக்கு பார்த்தோன்னா பயங்கர சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இது தவிர நமக்கு பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி பற்பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ டைரெக்டாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு ப்ராப்பர்ட்டியில், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு டைரெக்டாக ஒரு கம்பெனியோட ஷேர், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இல்லை டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் வாங்கினீங்கன்னா அது லைக் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுற மாதிரி. பட் அதே சமயம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஷர். ஒரு டிசிஎஸ், ஒரு ரிலையன்ஸ், ஒரு இன்ஃபோசிஸ், ஒரு ஐடிசி, அந்த மாதிரி 20லேருந்து 30 கம்பெனிக்கும் மேலே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி ஒரு தாலி, ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி, அதில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், காரம் இருக்கும், மல்டிபிள் காய்கறிகள் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், சாதம் இருக்கும், சாம்பார் இருக்கும், தால் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும் பொழுது இது ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஹெல்த்தி மீலாக இருக்கும். அதே தான் மியூச்சுவல் ஃபண்டும். உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களோட ரிஸ்க்கை கம்மி பண்ணும். ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட வெல்த்துக்கு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அண்ட் அனலாகி மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு எப்படி சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் மீல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆர்சிபி பல வருஷமாக ட்ராஃபியை வின் பண்ணதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பேட்டிங் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் பேட்டர்ஸ், கிறிஸ் கேல், கோலி, டிவிலியர்ஸ், இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ப்ராப்பரான பவுலர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டே இல்லாத ஒரு இது. ஸோ இதே தான் நம்ம 100% ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு இதுதான் ப்ராப்ளம். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கெலாம் வச்சுக்கணும். ஸோ அதில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப முக்கியமான வேலை ஹெல்ப் பண்ணுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கிட்ட காசை கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் மணி மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஃபுல் டைம் அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு, ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அவங்க அதை ஃபுல் டைம் ஜாபாக பண்ணி எந்தெந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு டீம் வச்சு அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு தூங்கும்போது, உங்களோட வேலையை செஞ்சிட்ருக்கும் பொழுது, மற்ற விஷயங்கள் பண்ணும் பொழுதும் உங்களோட வெல்த்து க்ரோ ஆகணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ என்றைக்குனாலும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க வேலை செய்ய தான் போகிறாங்க. அவங்க இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பேலன்ஸ்டு மீல், நம்ம சொன்ன மாதிரி வெறும் பேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், வெறும் ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷு, பிரியாணி மாதிரி டிஷ்ஷை மட்டும் ஆர்டர் பண்ணாமல் பேலன்ஸ்டாக எல்லா ஃபுட்டு, காய்கறி, பழம், ஸ்வீட்டு, ரைஸு, தால் எல்லாம் கலந்த ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி மிக்ஸ்டாக இருக்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே கம்பேர் டு டைரக்ட் ஸ்டாக்ஸ் அது ஓரளவு சேஃபாக இருக்கும். ரெண்டாவது டைவர்சிஃபை பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் டீசெண்டாக கொடுக்கும். ஸோ ஹெல்தி ஃபார் யூ டைவர்சிஃபிகேஷன் இன் ஃபுட்டு, அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இன் ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுது ஹெல்தி ஃபார் யுவர் மணி. ஸோ இது மல்டிபிள் இயர்ஸ் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களோட காசு எஃப்டியில் போடுறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரூ. 500 இருந்ததுன்னா போதும், நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மந்த்லி ஒரு அமௌண்ட் இஎம்ஐ கட்டுற மாதிரி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு பெனிஃபிட்ஸ்
இதில் கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லா காசையும் சேர்த்தி ரியல் எஸ்டேட்டில் எல்லாத்தையும் போடணும்னு நினைக்கிறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய மித்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ரிஸ்கி, நிறைய லேக்ஸ் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அண்ட் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அண்ட் காசை வந்து டக்குன்னு எடுக்க முடியாது, போட்டோன்னே முடிஞ்சது ரொம்ப வருஷம் ஆகும். இது எல்லாமே ஃபால்ஸ். ஸோ ரிஸ்கியானா ரிஸ்க் இருக்குது, பட் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ரிஸ்க்கு கிடையாது. ரெண்டாவது வந்து பல லட்சங்கள் வேணாம், ஐநூறுரூபா இருந்தாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் கிடையாது. சில பேசிக் பேராமீட்டர்ஸ், பேசிக் நம்பர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டேக்ஸ் சேவரில் போட்டிங்கன்னா மட்டும்தான் 3 வருஷத்துக்கு அதை காசு எடுக்க முடியாது. பட் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2 நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அதுவும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் வித் 500 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபண்டை எடுத்து காட்டுறேன், ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் 1173 ரூபா. இதில் நீங்கள் ஒரு யூனிட் வாங்கணுன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்புறம் வருவோம். இப்போதைக்கு நான் ரிட்டர்ன்ஸை மட்டும் காட்டுறேன். இப்போ நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.87 க்ளோஸ் டு 15% ரிட்டர்ன்ஸ் வருது உங்களுக்கு. 10 வருஷம் மாதம் 1000 ரூபா போட்டுட்டு வந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,20,000, ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,60,000. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டில் போட்டிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன் வருமானா தெரியாது, லேண்டில் இவ்வளோ வருமானா வர வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் நீங்கள் லேண்டில் போடணுமா? அது இன்றைக்கி லேண்ட்லாம் விற்கிற விலைக்கு ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. அடுத்த 5-10 வருஷத்துக்கு இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறதும் கொஷின் தான். ஸோ 15%னே வச்சுப்போம். மாதம் நீங்கள் 20,000 போட்டிருந்தீங்க. இப்போ ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 30 லட்சம். ஸோ 15 வருஷம் பார்த்தீங்கன்னா 1,00,00,000 வந்திருக்கு உங்களுக்கு. மாதம் 20,000 ரூபா மட்டும்தான் காசு எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது பாட்டுக்கு 1 crore ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு டென்யூர் அதிகமாக அதிகமாக உங்களோட போர்ட்ஃபோலியோ டோட்டல் வேல்யூ பாருங்கள், 2,50,00,000 வந்திருக்கு மாதம் 20,000. இதே 25,000 பண்ணோன்னா 3 கோடி. ஸோ அதனால தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் யூ கேன் சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டு ரியல் எஸ்டேட்லேயோ லேண்ட்லேயோ வீட்லேயோ அப்படி கிடையாது. ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிமெரிட்ஸும் இருக்குது. இந்த வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட்.